जननी जन्म सौख्यानां वर्धने कुल संपदां पदवी पूर्व पुण्यानां लिख्यते जन्म पत्रिका गजाननं भूतगणादि सेविदं कवित्त जम्बो फलसारपक्षितम् उमासुदं सोग विनाश कारणं नमामि विघ्नेश्वर पादपङ्कजम् आदित्याय च सोमाय मंगलाय बुधाय च गुरु शुक्र शनिभ्यश्च राघवे केतवे नमः உலகெங்கும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் மருத்துவ ஜோதிடர் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருப்பீங்கன்னு நம்புறேன். என்னுடைய பூரண ஆசீர்வாதங்கள், குருஜியுடைய ஆசீர்வாதங்கள். இன்றைய தினம் நாம் பார்க்கக்கூடியது வார ராசி பலன் என்ற வகையில இந்த வாரத்திற்கான ராசி பலன்கள் எப்படி இருக்கு அப்படிங்கிறது 12 ராசிக்கான விஷயங்கள் நம்ம பார்க்க போறோம். இந்த 12 ராசியில நமக்கு நம்ம ராசிக்கு அதிர்ஷ்டமா எச்சரிக்கையா, இதை முக்கியமா நம்ம தெரிஞ்சுக்கணும். அதிர்ஷ்டம் இருக்கா, நமக்கு எந்தெந்த விஷயத்துல எச்சரிக்கை அப்படிங்கிறது இருக்கு. பணம், தொழில், வேலை, குடும்பம், இப்படி நமக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. ஆரோக்கியம், பயணம், எதிரிகள், திடீர் செலவுகள், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நமக்கு நிறைய இருக்கு. எந்த விஷயத்துல நம்ம கவனமா இருக்கணும்? இவ்வளவு விஷயங்கள் இருக்கு. நம்ம எதுல கவனமா இருக்கணும், எப்படி இருக்கணும், என்ன பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இதுல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நமக்கு எந்தெந்த இடத்துல அவமரியாதைகள் ஏற்படும், எந்தெந்த இடத்துல எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த வார ராசி பலன் அப்படின்னு சொன்னாலே இந்த வார ராசி பலனாலே அந்த வாரத்துக்கான அந்த கிரகங்களை வைத்து நாம் சொல்லக்கூடியது. அதாவது இந்த வார ராசி பலன், இப்ப இந்த வார ராசி பலன் இப்ப நம்ம பார்க்கிறோம். இந்த வார ராசி பலன்ல கிரகங்கள் எப்படி இருக்கு? மேஷம் எடுத்து ரிஷபத்துல செவ்வாய், மிதுனத்துல புதன், அதே போல கடகத்துல சூரியன் சுக்கிரன், அடுத்ததாக சிம்மத்துல பாத்தீங்கன்னா சுக்கிரன் கேது, அதே போல கன்னில சந்திரன், அதே போல அடுத்ததாக கும்பத்துல ராகு, மீனத்துல சனி இருக்க. இதுதான் கிரக ராசி பலன்களை வச்சு நம்ம சொல்ல போறோம். அதுவும் இந்த வார ராசி பலன்ல மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு வந்துட்டார் யாரு? சூரிய பகவான். ஸோ அப்ப அதுக்கு வந்துட்டதுனால நம்ம இந்த சூரிய பகவான் கடகத்துல கர்க்கடக ராசி அப்படின்னு சொல்லுவா, தட்சிணாயன புண்ணிய காலம்னு சொல்லுவா. ஸோ வந்தாச்சு. அப்ப இந்த ராசி பலன்கள் எப்படி இருக்கும்? வாங்க வீடியோக்குள்ள போலாம். கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் நான் என்ன சொல்லியிருக்கேங்கிறது தெரிஞ்சுக்க முடியும். மிதுன ராசி நேயர்களை, மிதுன ராசிக்கு எப்படி இருக்கு? ஒரே நேரத்துல பல வேலைகளை செய்தால் சிக்கல்களை மாட்டிடுவீங்க. பெரிய சிக்கல்ல மாட்டுவீங்க. ஒரே நேரத்துல பல வேலைகள்லாம் செய்யாதீங்க. எந்த நேரத்துல என்ன வேலை செய்யணுமோ அது மாதிரி கொஞ்சம் கரெக்டா செய்யுங்க. இல்லைன்னா போய் தேவையில்லாம சிக்கல்ல மாட்டுது. ஏன்னா உங்களுக்கு நிறைய புத்திசாலித்தனம் இருக்கு, உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கு, நல்ல பேச்சு இருக்கு, எல்லாமே இருக்கு. ஆனா அந்த புத்திசாலித்தனத்தை சோதிக்கக்கூடிய சூழ்நிலைகள் வரும். ஸோ அதனால கவனம் பாருங்க. உங்கள் வேகமான சிந்தனையும் கலகலப்பான பேச்சும் பல இடங்களில் உதவும். சில நேரத்தில் யோசிக்காம பேசுனீங்க, அந்த இடத்துல செம்மையா அடி விழும். ஸோ அதனால யோசிக்காம பேசாதீங்க, யோசிச்சு பேசுங்க. அடுத்ததாக வேலை விஷயத்துல நீங்கள் சாதாரணமாக சொன்ன வார்த்தையே அவமரியாதையாக புகாராக மாறலாம். ஸோ கவனமா இருங்க. உங்களை பற்றி மறைமுக சூழ்ச்சி நடைபெற வாய்ப்பு உள்ளது. தேவையில்லாம உங்க பின்னாடி மறைமுக பிரச்சனைகள், மறைமுக எதிரிகள். வேலை செய்யக்கூடிய இடத்துல நீங்க பொறுப்பா நீங்க வேலை செஞ்சா கூட இவன் என்ன சார் வேலை செய்யறான், இவன் சரியா செய்யறதில்ல, பண்றதில்ல, தேவையில்லாத ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி ஒரு பிரச்சனை ஏற்படுத்தி உங்களை அங்கிருந்து கலப்பறதுக்கு பார்ப்பாங்க. கவனமா இருங்க. சக ஊழியர்களின் பிரச்சனையில் கருத்து சொல்லி வீண் படிக்க ஆளாகலாம். நீங்களா போய் ஒரு கருத்து சொல்றது, நீங்களா போய் ஒரு விஷயங்கள் சொல்றதுலாம் வேண்டாம். ஏற்கனவே மிதுன ராசி அப்படின்னு சொல்லும்போது குழப்பமான ராசி, உபய ராசி, டபுள் மைண்டட் பர்சனா இருக்கீங்க. ஏற்கனவே நிறைய சிக்கல்கள் அனுபவிச்சாச்சு. ஏதோ புனர்பூசம், மிருக சிறுஷமாவது பரவாயில்ல, திருவாதிரை எல்லாம் நட்சத்திரம்னா கேட்கவே வேண்டாம். வாழ்க்கையிலும் அவுட்டு, வேலையிலையும் அவுட்டு, ரெண்டாவது பாத்தீங்கன்னா பிசினஸ்லயும் அவுட்டு. எல்லா விஷயத்திலுமே நிறைய பிரச்சனைகளை சந்திச்சுட்டு வந்தாச்சு. இதுக்கப்புறமாவது கொஞ்சம் கூட நீங்க தெளிவு இல்லாம இருந்தீங்க அப்படின்னு சொன்னா கஷ்டம். கொஞ்சம் தெளிவோடு இருக்கிறது நல்லது. மேலதிகாரிடம் ஆதாரம் இல்லாமல் யாரையும் குறை கூறாதீர்கள், யாரையும் குறை பேசாதீங்க. ஆதாரம் இல்லாம, ப்ரூஃப் இல்லாம யாரையும் குறை பேசாதீங்க. ப்ரூஃபோட குறை சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஓகே ரைட். ப்ரூஃப் இல்லாம நீங்க பேசணும்னு வச்சுக்கோங்களேன், நீ அதெல்லாம் பேசுவோம், வேலையை பார்த்துட்டு போயிட்டே இரு அப்படின்னு சொல்லி தேவையில்லாம அந்த இடத்துல உங்களுக்கு பிரச்சனை வரும். ஸோ இதெல்லாம் பார்த்துக்கோங்க. எதிர்பார்த்த பணம் கடைசி நேரத்தில் தள்ளி போகலாம். ஆன்லைன் பரிவர்த்தனைகளுக்கு கவனக்குறைவு சிறிய நஷ்டத்தை ஏற்படுத்தும். ஆன்லைன் பரிவர்த்தனை, இப்ப நீங்க ஒரு ஷேர் மார்க்கெட்ல இருக்கீங்க, கொஞ்சம் கவனம் சிதறலானாலும் லாஸ் ஆயிடும். ஸோ எதுல முதலீடு பண்றீங்க, என்ன பண்றீங்கன்றதை யோசிச்சு பண்ணுங்க. நண்பர்களுக்கு கடன் வாங்கி தருவது பின்னர் மனவேதனையை தரலாம். பணம் வாங்கி கொடுத்துருவீங்க, பின்னர் மனவேதனையை தரலாம்னா என்ன? அந்த பணத்தை அவன் கொடுக்க மாட்டான், நீங்க ரீபேமெண்ட் பண்ண வேண்டிய சூழ்நிலை வந்துடும். ஸோ அதனால கரெக்டா இந்த வாரத்துல கொஞ்சம் கரெக்டா இருங்க. அவசர முதலீடுகளில் தவிர்க்கவும். நகைச்சுவையாக சொன்ன ஒரு வார்த்தை சண்டை முதலாக உருவாகலாம். வீட்டில் நீங்க சிரிச்சுட்டு நகைச்சுவையா சந்தோஷமா ஒரு நார்மலா நீங்க பேசுறது பெரிய சண்டையை உருவாக்குமா? அது நீங்க சிரிச்சுட்டு பேசின ஒரு பிரச்சனை ஒரு சண்டையா வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லுது. சகோதரர் உறவினர்களுடன் பணம் தொடர்பான விவாதங்களில் பொறுமையாக இருங்கள். மறைத்து வைத்த உண்மைகள் வெளிப்படும் சூழல் உருவாகலும் நேர்மையாக இருப்பது நல்லது. நேர்மையா இருந்துட்டு போங்க. இல்லைன்னா உங்களை பத்தி தேவையில்லாம
ஏற்கனவே நடந்த விஷயத்தை கலறி விட்டு பிரச்சனை பண்ணி விட்டுருவாங்க. கவனமா இருங்க. தேவையற்ற ரகசிய பேச்சுக்கள் பின்னர் உங்களுக்கு சிக்கலாக மாறலாம். இந்த ரகசிய பேச்சா இருக்கு, வாட் எவர் இட் இஸ், ஃபேஸ் டு ஃபேஸ் பேசு, இந்த ரகசிய பேச்செல்லாம் என்கிட்ட பேசாத அப்படின்னு சொல்லி கிளியராகவே பேசுங்க. நான் ரகசியம் பேசுறேன், அதை இந்த விஷயத்துக்கே வராதிங்க, பார்த்துக்கோ, எச்சரிக்கையா இருங்க. அவசரமாக வெளியே செல்லும் போது சில விஷயங்களை எல்லாம் மறந்துட்டு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏதாவது ஒரு பேப்பர்ஸோ, முக்கியமான பேப்பர்ஸோ, டாக்குமெண்ட்டோ ஏதோ ஒன்று மறந்துட்டு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. கவனமா இருங்க. மற்றவர்களின் தனிப்பட்ட விஷயங்களையும் தலையிடாமல் இருப்பது நல்லது. தேவையில்லாம விஷயத்துல தலையிடாம இருக்கிறதும் நல்லது. நரம்பு சோர்வு, தூக்கமின்மை, தோள்பட்டை வலி போன்றவை இருக்கும். அதிக வேலை காரணத்தால மன அழுத்தம் ஏற்படலாம். சில பேருக்கு ஸ்ட்ரெஸ் காரணமாக கண்டினியூ ஒர்க்னால ஸ்ட்ரெஸ் அதிகமாகும். இதனால கொஞ்சம் ஹாஸ்பிட்டல் போக வேண்டிய சூழ்நிலையும் வரலாம். அவமரியாதையை உருவாக்கலாம். சில பேர் கவனக்குறைவான பேச்சு அவமரியாதையை உருவாக்கலாம். ஒரு ரகசியத்தை பகிர்ந்தால் அது வீண் பழியாக மாறலாம். ஒரு அவசர முடிவை கதிகலங்க செய்ய இருக்கிறது. சில விஷயங்கள்லாம் பிரச்சனைகள் இருக்கு. மிதுன ராசி பொறுத்தளவுக்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய வாரம். ஸோ உங்களுக்கு எச்சரிக்கை 60%, 40% அதிர்ஷ்டம் இருக்குன்னா 60% எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ரொம்ப கவனத்துடன் செயல்பட வேண்டும். அப்பதான் சிறப்பு. சரிங்களா? சுபம். வாழ்க வளமுடன்.